நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஃபிளிக் கிளவுட். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ வினோதமான மனிதர்கள். நியூ ஜெர்சியை சேர்ந்த ஆல் ஹெர்பன்றவர் 92 வருஷமா தூங்கலையாம். சைனாவை சேர்ந்த லீ சின் அப்படிங்கிறவருக்கு 256 வயசாம். லியூ த்ரூ அப்படிங்கிற மலேசியாக்காரருக்கு மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸை ஈர்க்கக்கூடிய காந்த சக்தி அவருடைய உடம்புலயே இருக்கான். இது மட்டும் இல்லாம மின்னல் தாக்கி பெரிய மியூசிக் வித்வானா மாறி இருக்காரு டானி சிகாரியோ. இப்படி உலகம் முழுக்க பல வினோதமான மனிதர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. நம்ம ஊர்லயும் இப்படி விசித்திரமான பழக்கங்களும் வினோதமான வழக்கங்களும் கொண்ட வினோதமான மனிதர்களை தான் நம்ம ஷோல பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ஷோக்கு போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2 எபிசோட்ஸ்ல பார்த்த வினோதமான மனிதர்கள் பத்தின ஒரு சின்ன ரீகேப். அப்போ எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். பெட்ரோல் வாங்கிட்டு சொல்லி அனுப்பிச்சாங்க. நான் பெட்ரோல் வாங்க போனேன். வாங்கிட்டு வரும்போது மோந்து பார்த்தேன். எனக்கு அந்த ஸ்மெல்லு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நக்கியும் பார்த்தேங்க, டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிச்சு. அன்னையிலேருந்து 3 வேளையுமே பெட்ரோல் தாங்க. இந்த சாப்பாடு தண்ணெலாம் கிடையாது, பெட்ரோல் மட்டும்தான். வாழ்க்கைன்ற பயணத்தை ஓட்டுறதுக்கு உடம்பே ஒரு வண்டி தானேங்க. அப்புறம் எப்படிங்க இந்த பழக்கத்துல இருந்து வெளியில வந்தீங்க? ஏதாவது டி அடிக்ஷன் இல்ல கவுன்சிலிங் ரீஹாபிலிட்டேஷன்? பெட்ரோல் விலை ஏறிச்சிங்க. இப்பெல்லாம் கட்டுப்படியாகிறது இல்லை. திருண்டேன். பெட்ரோல்லாம் குடியறதில்லை, டீசலுக்கு மாறிட்டேன். 1987 மெட்ராஸையே கலக்கிக்கிட்டு இருந்த சீரியல் கில்லர் ரஸ்னாவை பார்த்தாலே கையெல்லாம் சும்மா கிடுகிடுன்னு நடுங்கும். ராத்திரி நேரத்தில் ரஸ்னாவை குடிச்சிட்டு உலாவர சொல்ல பாதி ரஸ்னா காலியாகும் போது எவனை பார்க்குறனோ அவனை போட்டு தள்ளிடுவேன். மீதி ரஸ்னாவை அவன் வாயில ஊத்திட்டு கூலா நடந்து போயிட்டே இருப்பேன். அதெல்லாம் ஒரு காலம்ப்பா. நானும் கோல்ட் ஸ்பாட் கோவிந்தனும் பாயிண்ட்ஸ் வச்சு மர்டர் பண்ணுவோம். 28 வருஷமா ஜெயிலில் இருந்துட்டு இப்போதான் வந்திருக்கேன். பண்ண கொலைகளை எல்லாம் வச்சு ரசனையான ரசனா என்ற புத்தகத்தை எழுதியிருக்கேன். அதனை அடுத்த வாரம் வெளியிடுகிறோம். அதாம்மா நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் தான் வெளியிடுறாரு. ரஸ்னா எடுத்துக்கங்க. குடிங்க குடிங்க. இப்பெல்லாம் குவாலிட்டியான ரசனா வரதில்லை, நானும் கொலை பண்றதில்லை. இன்னைக்கு நமக்காக ஒரு வினோதமான மனிதர் காத்துட்டு இருக்காரு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சார், உங்களை பத்தியும் உங்களுடைய வினோதத்தை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. வணக்கங்க, என் பேரு கார்த்தி. கார்த்தியா? காரி துப்புற மாதிரி சொல்லுது பாரு. எல்லாரும் வெளியில வெயிட் பண்றீங்களா? சத்தம் ஜாஸ்தியா வருது. டோர் லாக் பண்ணிடுங்க. போங்கக்கா, சொல்றதை கேளுங்க. தம்பி போப்பா. என் பேர் கார்த்தி. இந்த ஏரியா தான் புஷ்பநகர். பிறந்ததுல இருந்தே எல்லாம் எனக்கு இந்த வியாதி இல்லைங்க. இப்போதான் ஒரு 8 மாதம் முன்னாடி தான் ஆரம்பிச்சிது. போச்சா? Holy crap. பேசிக்காகவே நான் ரொம்ப எமோஷ்னல் டைப்புங்க. படத்துலேயே எனக்கு பிடிச்ச ஹீரோ அடி வாங்கினாலோ இல்லை ஃபீல் பண்ணாலோ கூட சேர்ந்து நானும் ஃபீல் பண்ணுவேங்க. மனசில் எதையும் வச்சுக்க மாட்டேன். அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அதை என் பிரச்சனையாக நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா உங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு அப்படியே சந்தோஷமா இருக்கிற ஆள் மாதிரி தானே இருக்கீங்க நீங்க. அதுதாங்க ஏன் பிரச்சனையே. எனக்கு அவ்வளோ சின்ன வச்சுக்கோங்க, அடக்க முடியாத அளவுக்கு சிரிப்பு வந்துடுங்க. மச்சான், டாப்பர் பையனே ஃபெயில் ஆயிடும்னு அழுதுட்டு இருக்கான். கார்த்தியை பாரு, அவன் கண்ணை பாரு, அதுல பயமே தெரியல. ஒருவேளை படிச்சுட்டு வந்திருப்பானோ? டிபார்ட்மெண்ட் ஆடி போயிருக்கு. அந்த 16 மார்க் கொஸ்டினை பார்த்தும் அவன் அசராம இருக்கான்னா அவன் சாதாரண ஆளே இல்லை. இம்பாசிபிள். யாருமே நம்பலீங்க நான் சொன்னதெல்லாம். மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது கேட்டாலோ பார்த்தாலோ சிரிப்பு வந்துடுதுங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு வெளியே சொன்னா நான் ஏதோ கலைகிறதாங்க நினைப்பாங்க. நீங்க சொல்றது இந்த வசூல் ராஜா படத்துல வந்து பிரகாஷ் ராஜ் சார் சிரிப்பாரு அந்த மாதிரியா? இல்லைங்க, அது வந்து லாஃப்டர் தெரப்பி, வாலண்டியரை சிரிக்கிறது. இது எனக்கு தெரியாமல் சிரிப்பு வந்துடும். இது ஏன் நடக்குது எப்படின்னு எனக்கு புரியாமல் இருந்ததுங்க.
சரி அப்படின்னு நான் டாக்டரை போய் பார்த்தேன். நர்வஸ் லாஃப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டென்ஷன், ஸ்ட்ரெஸ், கன்ஃபியூஷன் இது எல்லாத்தோடைய ஒரு வெளிப்பாடு. ஒரு சுச்சுவேஷன் மோசமானதாக இருந்தால் அந்த சுச்சுவேஷன் அந்தளவுக்கு மோசம் இல்லைன்னு நம்மளை நாம ஏமாற்றிக்க சப்கான்ஷியஸ் லெவலில் இருந்து வர ஒரு ரிஃப்ளெக்ஸ் டிஸார்டர். இவருக்கு வந்திருக்க இந்த அளவுக்கு அதிகமான சிரிப்பு வெரி ஸ்ட்ரேஞ்ச். டாக்டர்கிட்ட போயாச்சு. அப்புறம் வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் சேர்ந்து வீரபத்ரம் கோயிலுக்கு கூட்டு போய் கயிறு கட்டினாங்க. 6 மாதம் விரதம் இருக்கப்போ வர விஷயத்த வெளில சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த 6 மாதம் நான் பட்ட அவஸ்தை இருக்குதே. அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். அப்படியா? எப்போ? புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் गुलाबी गुलाबी ए ओहो गुलाबी गुलाबी ओ लो गुलाबी गुलाबी ए गुलाबी गुलाबी ओ வந்திருக்க கூடாதோ? गुलाबी गुलाबी ओ गुलाबी गुलाबी ए ஏய் நானும் பார்த்துனேங்கிறேன். வந்ததுலேருந்து சீரியஸான சீன்லாம் சிரிச்சுனுங்கிறேன். யார் நீ? அவனை விஜய் பண்ண நீ? இல்லைங்க, எனக்கு 2 பேரும் பிடிக்குங்க. படம் நல்லா இருந்தா பாப்பங்க. ஏய் வட சொல்றியா? ப்ரோ ஐம் சாரி ப்ரோ, படம் பார்க்க விடுங்க ப்ரோ. ஏய் யாரு நினைச்ச? மங்காத்தா மகேஷ், தீனா தயாளு, ரெட்டு கண்ணு, பாலு வாலிபாலு, गुलाबी गुलाबी பாலா. இன்னொரு தடவை சிரிச்ச மாணவள் தான். சரி உட்காருங்கடா. சரி ஓகே. गुलाबी गुलाबी ओ இவங்க எல்லாரையும் ஹோமுக்கு கூட்டு போயிடுங்க. ஓகே சார். நான் நாளைக்கு பஸ் சிரிக்க கூடாது. சரிம்மா. ஆமாம்மா, பார்ட்டி பக்கத்தில் தான் இருக்கு. இப்போ தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ நான் சோகமாக தான் நினைக்கிறேன். ஆனா அது இவனுங்களுக்கு புரியாது. வீரபத்ரா நீ காப்பாத்துப்பா. நீ எனக்கு இன்னொரு அம்மா அம்மா. என்ன கலாய்க்கிறிய? அஜித் ஃபேன் தானே நீ? ஃபேஸ்புக்கில் மீம் போடுற கொக்கி குமார் தான் நீ. அப்படிலாம் இல்லைங்க, நான் நியூட்ரலுங்க. நியூட்ரல் எதுல இருக்கும்? பைக் இல்ல. பைக் யாரா ஓட்டுறான்? பாத்தீங்களா அவனே ஒத்துக்கிட்டான். இவன் தலை ஃபேன் தான். வெறியர் சார், நீங்க பேசுற லாஜிக்கே இல்ல வெறியர் சார். மச்சான் டீரோல இவன் படத்துல லாஜிக் இல்லன்றான் பாரு. அவனை புடி. காலையில தேடணும், ஃபோன் பண்ணோம், ஆளே பிடிக்க முடியலண்ணா. வா கார்த்தி, சொல்லுண்ணா. ஒரு பிரச்சனைடா. இந்த பிரியா பொண்ணு இருக்கால, யாரு? அதான் அந்த டெல்லி பாய் போறோம் போக்கே, அது லவ் பண்ற சனியே. அந்த பொண்ணுக்கு இவனுக்கு ஏதோ பிரச்சனைடா. பையனுக்கு ஒரு ஸ்டடியான ஜாப் இல்லைல்ல, அவங்க வீட்டில் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்களாம். அந்த பொண்ணு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு அவனுக்கு புத்தி சொல்லுது. பையன் வேற காலையிலேருந்து ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டான். அவன் குடும்பமே சொந்தக்காரங்களோட வெளியூர் போயிருக்காங்க. இந்த நாய் மட்டும் சோலோவா எங்கேயோ தோயிட்டு இருக்குது. ஐயா நம்ம பேசினாலாம் வேலைக்கு ஆகாதுண்ணா. ஓன் தோஸ்த் தானே, நீயே போய் பேசு. டே கார்த்தி, நீ தாண்டா போய் பேசணும். பேசணுமா? என்னால் முடியாதுண்ணா. டேய் நீ பேசினாதான்டா அவன் கூலாவான். உனக்கே தெரியும் லவ் பிரச்சனை என்னை ரொம்ப பாதிச்சிடும். என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எனக்கு வேற ஒரு
ஒரு பிரச்சனை இருக்குது சொன்னா புரிஞ்சுக்க வேணாம். டேய் நீ அப்படிலாம் நினைக்காதடா. நீ வேணா பாரு, அவன் லூசு தரமா பேசுறத பார்த்து உனக்கே சிரிப்பு வந்துடும். இவருக்கு எப்படி தெரியும்? கண்டுபிடிச்சிட்டாரோ? தைரியமா போய் பேசு, வாழ வேண்டிய புள்ளடா. அதனால தான் நானும் சொல்றேன். அதான் அவர் சொல்லிட்டு இருக்காருல்ல, நீ போய் பேசினா சால்வ் ஆகும். பட வேணாம் ரிஸ்க்கு. இப்போ ரிஸ்க் எடுக்க போறியா இல்ல குறிஞ்சிப்புக்காக 12 வருஷம் காத்துட்டு இருக்க போறியா? ஷாவடா ஷண்டா. பஞ்சு பத்னாபா. தேங்க்ஸ் தியாகராஜா. ஓ தில்லு இருந்தா போய் டில்லி பாபா காப்பாத்து. என்னமோ பொங்க உயிரோட விளையாட சொல்றீங்க. சரிண்ணா, இப்போ அவன் எங்க இருக்கான்? பசங்க 2 பிளாக்ல தேட்டாங்களாம், எங்கேயுமே இல்லையா. நம்ம வேணா வாட்டர் டேங்க் தாண்டி போய் தேடி போவோமா? இங்க வரலையாண்ணா? எரர் 404 நாட் ஃபவுண்ட். ராஜி, டெல்லி பாப்பாங்க வந்தான் இல்லையாண்ணா? இல்லையா? அக்கா டில்லியை பார்த்தேன். நான் எங்க டில்லிய பார்த்தேன்? நான் தமிழ்நாடு தாண்டதில்ல. டில்லி பாபுக்கா, டில்லி பாபு ஜே பிளாக். அவனா நான் வெத்தலை வாக்கு வாங்க சொல்ல அவன் பாய் கடையாண்டா வந்திருந்தான். டில்லி பாபு வந்தான். அட இப்பதான்ப்பா வந்தான். அவன் பெரியப்பா வீட்டுல ஊஞ்சல் கட்டன்னு 4 முழம் கயிறு வாங்கிட்டு போய்கிறான்பா. இங்கேருந்து 3ஆவது தெரு தான் பெரியப்பா வீடு. அவங்க அப்பா அம்மா கூட அவங்களோட தான் ஊருக்கு போயிருக்காங்க. சொல்றது கேளு, நீ உள்ள போய் அவனை கூல் டவுன் பண்ண ட்ரை பண்ணு. நாங்க பின்வாசலே வந்து வெயிட் பண்றோம். அவன் மட்டும் அப்படி இப்படின்னு தப்பான முடிவு எடுக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா ஓடி வந்து லபக்குன்னு பிடிச்சிடலாம். ஓகே போலாமா? டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசிட் ஊத்துவீங்களா? போங்க கூப்பிடுறாங்க. டில்லி பாபு ஆத்திடா. டில்லி பாபு டேய், பசங்க யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டியா? இப்போ என்னடா ஆச்சு? ஏய் உன்னதான் என்னாச்சு? எதுக்கு தெரியுமா மற்றவங்கிட்டலாம் பேசாமல் உங்ககிட்ட பேசுகிறேன்? எனக்கு ஒரு கஷ்டம்னா மற்றவங்களாம் சிரிப்பாங்க. ஆனால் நீ என் கவலைய உன் கவலையா நினச்சி ஃபீல் பண்ணுவேன். நான் செத்து 1 hour ஆகுதுடா. பார்த்து வர மாட்டியாடா? நான் எப்போ 47வது மிஸ்கால் குத்து அவன் எடுக்கலையோ அப்போவே நான் செத்துட்டேன் மச்சி. சொன்னா கேளு மச்சி, அவதான் எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டால. நீ இவ்வளோ கால் பண்ணி எடுக்கலாம் தெரியுதுல்ல. இனிமே அவளுக்கு காலே பண்ணாத, புரியுதா? 3 மிஸ்கால் ரவுண்டா 50ல் முடிச்சுக்கவா? சொல்லு மச்சி. ஏய், இந்த லவ்னால உனக்கு நிறைய பிரச்சனை தான்டா வந்துக்குது. இதயத்தோட விட்டுரு. உங்களுக்குலாம் தெரியாது எங்கள் லவ் எவ்வளோ பெரிய லவ் தெரியுமா? உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நீங்கள்லாம் கால் பண்ணுறப்ப கூட உங்களெல்லாம் வெயிட்டிங்கில் விட்டு அவகிட்ட பேசின்னு இருந்திருக்கேன். இப்போ அவளுக்கு கால் பண்ணா வெயிட்டிங்கில் போகுதுடா. ஏய் சரி மச்சி, நான் மறுபடியும் உனக்கு அதான் சொல்கிறேன். அவள் ஈஸியாக வேற ஒரு லைஃப் ரெடி ஆகிட்டா, உன்னால முடியாதா? என்னங்க? People change, memories don't. அப்படின்னா கூகுள்னா நான் உயிரோடு இருக்கன்றது எனக்குள்ள இருக்க வலி சொல்லி தான் மச்சான் எனக்கே தெரியுது. ஒரு வாரம் முன்னாடி சிரிக்கிறாங்க. பார்க்காம இருந்தா பெரியப்பா வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தானே நினச்சேன். மணினாக்காவை என்ன மெசேஜ் அனுப்பிச்சிட்டா தெரியுமா? கேட்டா ஷாக் கயிறுவே. அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்குலாம் நீ சம்பாதிக்கிறது இல்லையா. அவள் வீட்டில் வரலாம் பார்க்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. மேட்ரிமோனி எடுத்து பாரு, அப்போ தெரியாம போயிடுச்சு. இதெல்லாம் தாண்டி நீ ஃபீல் பண்ணுறது நினச்சா தான் மச்சான் எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகுது. நீங்கள்லாம் அவளை தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கடா. அவள் நான் சம்பாதிக்கணும் நீ என் நல்லதுக்காக தானே சொல்கிறா.
இந்த மேட்ரிமோனி மேட்டர்லாம் சும்மா என்ன உசுப்பேத்தி நான் ஒரு நல்ல வேலையில செட்டில் ஆகணுன்றதுக்காக தானே சொல்றா. அவளை போய் நீயே சொல்றா, காசுக்காக ஆசைப்படுறவளா மச்சான் அவ. சொல்லு மச்சி, நாளை இதுக்கு மேல சரி பார்க்க முடியும். என்ன சிரிக்கிற? என் லவ் லைஃப் உனக்கு அவ்வளோ காமெடியா போச்சா? என்ன பாரு, மூஞ்சி முன்னாடியே நாங்க எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறோம் பாக்குறியா? அத்துக்கிறீரு உண்மையிலே அர்த்தங்கண்ணா. டேய் அவன் அர்த்தங்கண்ணா சிரிச்சிங்க. கல்ல இந்த கம்மியா இருந்தா வாங்க. அண்ணா தூக்கு ஏத்துவனா. ஏய் நான் எவ்வளவு அமைதியா சிரிச்சான். எதிரில் உட்காந்து அப்படி சிரிச்சுனுக்கிறேன். ஆனால் கடைசியா சொன்னான் பாரு, காசுக்காக ஆசைப்படுறாளோ. இந்த பிரச்சனை உங்களை அவ்வளவு தூரம் கொண்டு போச்சா? சரி, அப்புறம் என்னதாங்க ஆச்சு? இந்த 6 மாசத்துல ஒன்னே ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கே உள்ள நம்ம என்ன ஃபீல் பண்ணுறதுக்கெலாம் மதிப்பே இல்லைங்க. வெளியே நம்மளை எப்படி காமிச்சிடணும் பொறுத்து தான் எல்லாரும் இடம் போடுறாங்க. மறுபடியும் போய் என் ஃப்ரெண்டை பார்த்தேங்க. இந்த வாட்டி உண்மையாக அக்கறைலாம் படாமல் அக்கறை படுற மாதிரி ஒரு மாஸ்கை மாட்டிக்கிட்டு, அதாங்க இந்த சாத்துக்குடி போய் ஹார்லிக்ஸ் பாட்டிலாம் அதுதானே இந்த உலகம் நம்புது. அதுக்கப்புறம் என்னங்க, எல்லார்கிட்டையுமே நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒன்றும் வினோதமான ஆளெல்லாம் இல்லைங்க. என்ன மாதிரியே ஊருக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க. உள்ளுக்குள்ளே 1000 கவலையை வச்சுட்டு யாராவது கேட்டால் சிரிச்சுட்டு நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னு நீங்கள் யாரை நினச்சாலும் அவங்க சிரிப்புக்கு பின்னாடியும் நிறைய கவலை இருக்குங்க. இதை நான் உணர்ந்த மாதிரி நீங்களும் உணர்ந்துட்டீங்கன்னா யாரையும் காயப்படுத்தணும்னு நினைக்க மாட்டீங்க. கடைசியா ஒரு கேள்வி. சமீபத்துல நீங்க ரொம்ப கவலைப்பட்டு சிரிச்ச சில விஷயங்கள் பத்தி சொல்ல முடியுமா? அப்துல் கலாம் ஐயா இறந்தப்போ வருத்தப்பட்டு பொறுப்பு உணர்ந்து ஸ்டேட்டஸ் போட்ட நம்மலாம் மறுபடியும் பிடிக்காத ஹீரோ கலாச்சி மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டோம்னு நினச்சா எனக்கு சிரிப்பு தாங்க வருது. சினிமா பாடல்களில் பொண்ணுங்களை பற்றி தப்பாக எழுதியிருந்தா அந்த பிரச்சனை கூடுற கும்பல் கூட ஒரு பொண்ணை ரேப் பண்ணவனுக்கு தண்டனை வாங்கி தரக்கூட மாட்டேங்குதுன்னு நினச்சா எனக்கு சிரிப்பு தாங்க வருது. ஒரு காலத்தில் யாருக்கோ கையை கட்டினு வேலை செஞ்சிருந்தோம், இப்போது டையை கட்டினு வேலை செய்கிறோம். வேலை செய்கிற இடத்துலேயே பாதி வாழ்க்கை முடிஞ்சிடுது. அங்கேருந்து வீடு வந்து சேர்றதுக்குள்ளே மீதி வாழ்க்கை முழுசாக முடிஞ்சிடுது. என்னடா வாழ்க்கை இது நினச்சா வாழ்க்கை நினச்சி எனக்கு சிரிப்பு தாங்க வருது. ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை கூட பிரச்சனை பண்ணி தடை பண்ணுறோம். ஆனால் தண்டிக்கப்பட வேண்டிய ரேபிஸ்ட்டுக்கு தையல் மிஷின் கொடுத்து ரிலீஸ் பண்ணுறோன்றதை நினச்சா சிரிப்பு தாங்க வருது. இப்படி சுற்றி நடக்கிற எல்லா கொடுமையும் பார்த்துட்டு வெறும் கருத்து மட்டும் பேசிட்டு அக்கறை ஆதங்கம் எல்லாத்தையும் ஒரு ஒதுக்கி வச்சுட்டு சரி நம்ம வேலையை பார்ப்போம் நினச்சிக்கிட்டு என் வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். நானும் ஒரு சராசரி ஆளுன்றதை நினச்சா என்னோட இயலாமையை நினச்சி எனக்கு சிரிப்பு தாங்க வருது.